ப்ரோ எக்ஸல் ஆயிரக்கணக்கான ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களோட டேட்டாவை எப்படி நீட்டா அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியுமா? சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங்க நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. எக்ஸல்ல நீங்க ஒர்க் பண்ற ஸ்பீடு 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல எக்ஸல்ல சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி எக்ஸல் பத்தின வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூவா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லேர்ன் பண்ண இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க, ரொம்ப பேசிட்டோம், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட்டிங்னா என்ன? சார்ட்டிங்னா டேட்டாவை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா 7 வரிசை அல்லது 2 வரிசையில நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்றோம். அதுக்கு தான் சார்ட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, சம் டேட்டா இங்க என்ட்ரி பண்ணிருக்கேன். அதாவது எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, டேட் ஆஃப் ஜாயின் அப்படின்னு 3 காலம் கிரியேட் பண்ணி அதுல டேட்டாவை என்டர் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா சார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணிக்க முடியும். அந்த சார்ட் ஆப்ஷன் எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சார்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஹோம் டேப் கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட்டிங் குரூப்ல பாத்தீங்கன்னா சார்ட் அண்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியும் இல்ல இங்க டேட்டா டாப் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 வேஸ்ல உங்களால சார்ட் ஆப்ஷன் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம்ல இருக்கிற நேம்ஸ் எல்லாம் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சார்ட் கொடுத்து இது பாருங்க, சார்ட் A to Zன்னு காட்டுதா? ஏன்னா ஸ்டார்டிங் ஏல இருந்து Z வரைக்கும் ஆர்டர் அரேஞ்ச் ஆயிடும். இதுவே டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா Z to A கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து அரேஞ்ச் ஆயிடும். லாஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்துடும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் லாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் ஆயிட்டே போகும். இப்போ சார்ட் A to Z கொடுக்குறேன். இங்க பாருங்க, அஜி, ஆனந்த், அதாவது ஏ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஆல்பாபெட்டிக்கா அரேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி சார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கோ பேக் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மெத்தடை நீங்க சைட்ல சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். நேமுக்கு முன்னாடி சீரியல் நம்பர் போட்டு வச்சுட்டு அதை சீரிஸ் பண்ணிடுங்க. ஆட்டோ சீரிஸ் கொடுத்துருங்க, ஆட்டோ ஃபீல் கொடுத்துருங்க. அப்பதான் கோ பேக் பண்ணணும்னா ஈஸியா உங்களால கோ பேக் போய்க்க முடியும். கண்ட்ரோல் ஜி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இங்க எனக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்கு பாத்தீங்களா? இந்த காலம்ல இருக்கிற எம்ப்ளாயி ஐடிஸ் வந்து சார்ட் பண்ணணும். கம்மி வேலையில இருந்து பெரிய வேலைக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சார்ட் ஆப்ஷன் கொடுத்து A to Z அதாவது லோல இருந்து ஹைக் போகணும் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இங்க பாருங்க 3, 4, 5, 7, 10 அப்படின்னு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களால டேட்டை கூட சார்ட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் ஜி கொடுத்துறேன். இப்போ பாருங்க டேட் ஆஃப் ஜாயின் இருக்கா? இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சார்ட் A to Z பாத்தீங்களா? 14-1 அதாவது ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட் வந்துருச்சு. 2018ல இருந்து 19, 20, 21, 22 அந்த மாதிரி அசெண்டிங்ல பிளேஸ் ஆயிடுச்சு. இதுவே எனக்கு நியூயஸ்ட் ஃப்ரண்ட்ல காட்டணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜி ஷார்ட்ல போயிட்டு நியூயஸ்ட் டு ஓல்டஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ணவங்களோட நேம் லிஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட்ல காட்டும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, நேம், நம்பரு, டேட்டு இதை நம்ம பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால சார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கலரை பேஸ் பண்ணி கூட நம்மளால சார்ட் பண்ணிக்க முடியுங்க. அதாவது செல் கலர் இல்லைன்னா ஃபாண்டோட கலரை பேஸ் பண்ணி நம்மளால சார்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இங்க 10 ஸ்டூடெண்டோட நேம் என்டர் பண்ணிட்டேன், அவங்களோட ரோல் நம்பரு, அப்புறம் 5 சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவை என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க டோட்டல் என்டர் பண்ணிட்டேன். இப்போ தமிழ் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், 80 above ஸ்கோர் பண்ணிருக்கவங்களோட மார்க் வந்து நான் கிரீன் கலர்லயும், பிலோ 80 லைட் ப்ரௌன் கலர்லயும், பிலோ 40 இருக்கிறவங்க ரெட் கலர்லயும், அதாவது ஃபெயில் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் கலர் பேஸ் பண்ணி. இப்போ இந்த தமிழ் சப்ஜெக்ட்ல எடுத்துக்கலாம் சார்ட் பண்ணணும். அதாவது கிரீன்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வரணும். நெக்ஸ்ட் எல்லோ அதாவது ஆரஞ்சு, நெக்ஸ்ட் ரெட் அப்படி நான் சார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு சார்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு பாருங்க கஸ்டம் சார்ட் அப்படின்னு இருக்கா? இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சார்ட் பை சீரியல் நம்பர் அதாவது ஹெட்டரை கணக்கு எடுத்துக்கிச்சு. எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் வேணும்னா இங்க பாருங்க தமிழ், அந்த காலமோட ஹெட்டர் தமிழ் அதை சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சார்ட் ஆன் அப்படின்ற டேப்ல செல் கலர், நம்ம கலரை பேஸ் பண்ணி செல்லோட கலரை பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ண போறோம். நீங்க வேல்யூஸ் வேணும் வேல்யூஸ் கொடுத்துருவான், செல் கலர் வேணா செல் கலர், ஃபாண்டோட கலர் பேஸ் பண்ணினா இங்க பாருங்க ஃபால்ட் கலர் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம செல் கலர் கொடுத்துட்டு
ஆர்டர் ஃபர்ஸ்ட்ல எனக்கு எது வேணும், கிரீன் கலர் செல் வேணும் அப்படின்னா கிரீன் கலர் சூஸ் பண்ணிட்டு ஆன் டாப்ல இருக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்க க்ரீன்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் எல்லோ, நெக்ஸ்ட் ரெட்டு, திருப்பி எல்லோ, அந்த மாதிரி கிரீன்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ப்ரௌன் வந்திருக்கா, அதுக்கப்புறம் 2 செல்ல ரெட் வந்திருக்கு, திருப்பி ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க. இதுவே செகண்ட்ல எனக்கு ஷார்ட் ஆகுறது கூட ஃபர்ஸ்ட் ப்ரௌன் இருக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ரெட் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட்டுக்கு போயிட்டு கஸ்டம் ஷார்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க தமிழ் கொடுத்துமா செல் கலர் கிரீன்ல இருக்கிறது டாப்ல வந்து என்டர் பண்ணிட்டுமா. நெக்ஸ்ட் இங்க ஆட் லெவல் கொடுத்துட்டு மறுபடியும் தமிழ் செல்ல கிளிக் பண்றேன், செல் கலர் கிளிக் பண்றேன். அங்க வந்து நெக்ஸ்ட் எனக்கு ப்ரௌன் கலர் வேணும், லைட் ப்ரௌன் இருக்கிற செல்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அங்க பாருங்க ப்ரௌன் கொடுத்துட்டு மறுபடியும் ஆன் டாப் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கிரீன் வந்துருச்சு, நெக்ஸ்ட் ப்ரௌன் வந்துருச்சு, அடுத்ததான் லாஸ்ட்ல ரெட் கலர் கிடையாது பாருங்க. சேம் இப்போ இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி பண்ணலாம், ரிவர்ஸ்ல பண்ணலாம் பாருங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் கொடுத்துட்டு கஸ்டம் ஷார்ட் டாப்ல இப்போ இந்த லெவல் எல் பண்ணிடுறேன். ஆட் லெவல் கொடுத்துட்டு ஷார்ட் பை இங்கிலீஷ் கொடுக்குறேன், செல் வேல்யூ கலர் கொடுக்குறேன், டாப்ல எனக்கு ரெட் வேணும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு ஆரஞ்சு வேணும், ப்ரௌன் வேணும் அப்படின்னா மறுபடியும் இங்கிலீஷ் செல் கலர் ஆரஞ்சு கொடுக்குறேன் ஆன் டாப். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ரெட் ஃபில் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஆரஞ்சு ஃபில் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் கிரீன் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இந்த ஸ்டார்டிங் எனக்கு வேண்டாம், நான் கோ பேக் போகணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். இந்த சீரியல் நம்பர் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் கொடுத்துட்டு A to Z கொடுத்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் அது ஆர்டரா அரேஞ்ச் ஆயிடும், ஷார்ட்டிங் எல்லாம் போயிடும். ஓகேங்களா, இவ்வளவுதாங்க ஷார்ட்டிங்க. இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஷார்ட்டிங்ல பெருசாலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். நெக்ஸ்ட் முக்கியமா ஃபில்டரிங் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபில்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபில்டர்னா என்னன்னா உங்களுக்கு தேவையான ரோஸை மட்டும் ஷோ பண்ணும், அதாவது உங்களுக்கு தேவையான ரோஸை மட்டும் காமிச்சிட்டு பாக்கி இருக்க மற்ற ரோஸ் எல்லாத்தையும் டெம்பரரியா ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்குதான் ஃபில்டர் டூல யூஸ் பண்றோம். அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் பாருங்க. காஃபி போடும்போது காஃபியை கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா நம்ம வீட்டுல, அது யூஸ் பண்றாங்க பாத்தியா ஃபில்டரு. அதாவது காஃபியை ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துட்டு காஃபி போடுறது மட்டும் தனியா வேணும், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் தேவையான டேட்டாவை தேவையான ரோஸை நம்மளுக்கு காமிக்கும், தேவையில்லாததை ஹைட் பண்ணி வச்சுக்கும். அதுக்குதான் ஃபில்டர் டூல யூஸ் பண்றோம். அதை நீங்க எங்க போய் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இங்க பாருங்க ஹோம் டேப்ல எடிட்டிங் குரூப்ல சார்ட்டுக்குரிய ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்கு பாருங்க, ஃபில்டரு. அப்படி இல்லைன்னா டேட்டா டேப்ல போனீங்கன்னா தனியா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி நீங்க ஃபில்டரை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எப்படி யூஸ் பண்றது ஃபில்டர் ஆப்ஷன்ன்றது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இப்போ டேட்டா என்ட்ரி பண்ணிருக்கேன் பாருங்க. சேம் தான், 10 ஸ்டூடெண்ட், ரோல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், 5 சப்ஜெக்ட்ல அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்கு, டோட்டல் எவ்வளோ, அப்புறம் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, அப்புறம் ரிசல்ட் பாஸா ஃபெயிலா ரேங்க், இந்த மாதிரி சம் காலம்ஸ்ல டேட்டாவை என்டர் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ஃபில்டர் பண்ணணும், அதாவது இந்த நேம் காலம்ல யுவராஜ் இந்த பர்சனோட டீட்டெயில் மட்டும் எனக்கு வேண்டும், இதெல்லாம் ஹைட் பண்ணிடணும் அப்படின்னா இங்க பாருங்க நான் ஃபில்டர் ஹோம் டேப்ல ஃபில்டர் ஆப்ஷன்ல ஃபில்டர் கொடுக்குறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேபிளோட ஹெட்டர்ஸை சூஸ் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிச்சு பாருங்க. இப்போ நேம், இந்த நேம் காலம்ல செலக்ட் டிசைட் பண்ணிட்டு யுவராஜ் நேம் எங்க இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க அந்த நேம் மட்டும் வந்துருச்சு. இப்போ 10 பேருன்றதுனால நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணிட்டோம் நேம. இதுவே நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கு, அதுல பர்டிகுலரா எனக்கு யுவராஜ் அப்படின்ற நேம் வேணும் அப்படின்னா சர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க சர்ச் இங்க பாருங்க, இந்த சர்ச் பார்ல ஸ்டே பண்ணீங்கன்னா இங்க பாருங்க வந்துருச்சு, யுவராஜ்ன்ற வந்துருச்சா. இது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இங்க பாருங்க அந்த நேம் வந்துருச்சு. மறுபடியும் எனக்கு கோ பேக் போகணும் அப்படின்னா திருப்பி இந்த ஃபில்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் நேம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கோ பேக் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, உங்களால் விதவிதமா டெக்ஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட் நேமு, இந்த ஃபில்டரேஷன் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, இது அது மேலே கர்சரை வைக்கும் போதே எங்கள் ஷோ ஆகுது பாருங்க, ஈக்குவல்ஸ், டஸ் நாட் ஈக்குவல், பிகின்ஸ் வித், எண்ட்ஸ் வித், கன்டைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பிகின்ஸ் வித் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸ்லாம் எனக்கு வேணும்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்க எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற 2 நேம்
அது மட்டும் ஃபில்டரை ஷோ ஆகுது பாருங்க. இதுவே மறுபடியும் ஃபில்டர் கொடுத்துட்டு கிளியர் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்குள்ள போயிட்டு என் ஸ்வீட், அதாவது நம்மளுக்கு எந்த லெட்டர்ல எந்த ஆகிற நேம்லாம் வேணும் அப்படின்றத இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என் அப்படின்னு கொடுக்குறேன். என் அப்படின்ற லெட்டர்ல முடிகிற நேம்லாம் எனக்கு ஷோ ஆகணும். ஓகே கொடுக்குறேன். மனோரஞ்சன், ஸ்ரீராலன், சரவணன், என் லாஸ்ட்ல என்ன முடிகிற நேம் எல்லாம் நம்ம ஃபில்டர் ஆயிடுச்சு. இதுவே இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, ஃபில்டர் கொடுத்துட்டு கிளியர் ஃபில்டர் கொடுக்குறேன். மறுபடியும் ஃபில்டர் டெக்ஸ்ட் ஃபில்டர்ல பிகின்ஸ் வித்தே கொடுக்குறேன். எனக்கு இங்க பிகின்ஸ் வித் எஸ், அப்புறம் இங்க மறுபடியும் கீழே ஒரு பாக்ஸ் காட்டுது பாருங்க, அதுல என்ஸ் வித்னு இருக்கு பாத்தீங்களா. இதை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல என் கொடுத்தீங்கன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகி என்ல முடிகிற நேம் எல்லாம் ஷோ ஆகும். பாருங்க, ஸ்ரீராலன், சரவணன் எஸ்ல ஸ்டார்ட் ஆகி என்ல முடிகிற நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா டெக்ஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் உங்களால நம்பர்ஸை கூட விதவிதமா ஃபில்டர் பண்ணி ரிப்போர்ட்டை பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்க ஆவரேஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா, ஸ்டூடெண்டோட பர்சன்டேஜ் எல்லாம் இங்க ஷோ ஆகுது. இதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு நம்பர் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்களா, இங்க பாருங்க டாப் 10 கொடுத்தீங்கன்னா டாப் 10% உங்களுக்கு ஷோ ஆகும். டாப் 5 வேணும் அப்படின்னா அங்க பாருங்க. இப்போ ஏன்னா நான் மொத்தமாவே 10 பேர் தான் என்டர் பண்ணிருக்கேன், அதனால 5 எடுத்துக்கிறேன். டாப் 5 ஷோ ஆகணும் அப்படின்னு ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க டாப் 5 யாரெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்களோ அவங்களோட டேட்டா ஃபுல்லா காட்டுது. இதுவே மறுபடியும் ஃபில்ட்ரேஷன் போயிட்டு கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபில்ட்ரேஷன் போயிட்டு நம்பர் ஃபில்டர்ஸ்ல லெஸ் தென் 60% 16 டைப் பண்ணிட்டு 60% கீழே யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணிடுறாங்களோ அவங்களோட நேம் அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா பாருங்க 60% கீழே ஸ்கோர் பண்ணவங்க ரிப்போர்ட் மட்டும் காட்டுது. ஒரு கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு இப்போ டோட்டல் ஸ்கோர் பாருங்க. டோட்டல் ஸ்கோர்ல ஃபில்ட்ரேஷன் நம்பர் ஃபில்டர் செலக்ட் பண்றேன். இங்க லெஸ் தென் கொடுத்துட்டு எனக்கு யாரெல்லாம் 300 கீழே ஸ்கோர் பண்ணிடுறாங்களோ அவங்களோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு டைப் பண்றேன். 300 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க 300 கீழே ஸ்கோர் பண்ணவங்களோட ரிப்போர்ட் மட்டும் ஷோ ஆகுது பாருங்க. கிளியர் ஃபில்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரேங்கிங் பாருங்க. ரேங்கிங்ல நம்பர் ஃபில்டர்ஸ் கொடுக்குறேன். இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென், பிட்வீன். இங்க டாப் 10 கொடுத்தீங்கன்னா ரேங்கிங்ல மட்டும் டாப் 10 கொடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் ஷோ ஆகாது. அது போல நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் கொடுத்துட்டு யாரெல்லாம் 5 ரேங்க்கு மேல இருக்காங்களோ அவங்க ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க 5வது ரேங்க்கு மேல யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ரிப்போர்ட் மட்டும் காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் உங்களால டேட்டு, மந்த்து, இயரை பேஸ் பண்ணிக்கூட ஃபில்ட்ரேஷனை பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க நான் கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன். இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த்னு இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த், இந்த ஃபில்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு டேட் ஃபில்டர்ஸ் போறேன். இந்த நெக்ஸ்ட் வீக், திஸ் வீக், லாஸ்ட் வீக்னு இருக்கு பாத்தீங்களா. இப்போ திஸ் வீக்னா இந்த வாரம் என்டர் பண்ண டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் ஃபில்டர் ஆகி. லாஸ்ட் வீக்னா போன வாரம் நீங்க என்டர் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா டேட்ஸ், போன வாரம் டேட்ஸ், அந்த டேட் எல்லாம் ஃபில்டர் ஆகும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் மந்த், திஸ் மந்த், லாஸ்ட் மந்த், ரீசெண்டா இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேட் ஆஃப் பர்த்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த காலம்ல ஃபில்டர் சூஸ் பண்ணிட்டு டேட் ஃபில்டர் போயிட்டு பிட்வீன் கொடுக்குறேன். இந்த ஸ்டார்ட் வீக்ல 1995 கொடுக்குறேன். 1995ல இருந்து 2000க்குள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டோட ரிப்போர்ட்டும் இங்க ஷோ ஆகும். இங்க பாருங்க 88, 97, 99, 2000 இந்த மாதிரி 95ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 10 பேருமே அவ்வளோதான் இருக்காங்க போல. மறுபடியும் நான் ஃபில்டர் போறேன். கிளியர் ஃபில்டர் கொடுக்குறேன். மறுபடியும் டேட் ஃபில்டர்ஸ் போறேன். பிட்வீன் கொடுக்குறேன். எனக்கு 1998ல இருந்து வேணுங்க அப்படின்னு பாருங்க. 1998ல இருந்து 2000, 1998 கொடுத்துட்டு அப்புறம் 2000 கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க 98, 99, 2000, 2099, மறுபடியும் 98. இந்த மாதிரி அந்த 2 இயர்ஸ்க்குள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட் மட்டும் ஷோ ஆகுது. இந்த மாதிரி டேட்லேயும் நிறைய வெரைட்டிஸில் உங்களால் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி டேட்டாவை எடுத்துக்க முடியும். அடுத்து கிளியர் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அல்லது செல்ஸ் ஷேடு கொடுத்து ஒரு கலர் கொடுத்து நீங்கள் ஹைலைட் பண்ணி ஒரு டேட்டா என்டர் பண்ணிக்கிங்கன்னா இந்த கலரை பேஸ் பண்ணி கூட உங்களால் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே தமிழ் இது கொடுக்குறேன். ஃபில்டர் பை கலர் பார்த்தீங்களா, இப்போ எனக்கு க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் இது ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணும். அதாவது க்ரீன் கலர்ன்றது என்ன, 80% மேலே ஸ்கோர் பண்ணவங்களெல்லாம் நம்ம க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணியிருப்போம். அந்த க்ரீன் கலர் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகணும், ஃபில்டர் பண்ணி எனக்கு தனியாக ரிப்போர்ட் காட்டணும் அப்படின்னா பாருங்க க்ரீன் கொடுத்தேன்னா இந்த தமிழில் யாரெல்லாம் 80% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரிசல்ட்டை மட்டும் ஷோ ஆகுது பாருங்க. சேம் இப்போ இங்கிலீஷ்க்கும்
கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பை கலர் கொடுத்துட்டு கிரீன் கலர் சூஸ் பண்றோம். இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ரெண்டுத்துலயும் யாரெல்லாம் 80% ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஃபில்டர் வருது. இதுவே உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் வேணும்னா தமிழ் அந்த காலம்ல இருக்கிற ஃபில்டரை கிளியர் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கிறது ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இப்போ கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன். இப்போ மேத்ஸ் இல்ல சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இதுல பிலோ 40 ஸ்கோர் பண்ணவங்க ரெட்ல ஷோ ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னா அங்க பாருங்க நம்பர் ஃபில்டர் பை கலர்ல போயிட்டு ரெட் கலர் கொடுக்குறேன். யாரெல்லாம் 40K ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களோட போர்ட் ஷோ அது பாருங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம செல்லுல கலர் என்ன கலர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ ஃபாண்ட் அதாவது டெக்ஸ்டோட கலரை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். இந்த ரிசல்ட் காலம்ல ஃபில்ட்ரேஷன் ஓபன் பண்றேன். ஃபில்டர் பை கலர்னு இருக்கு. இந்த கிரீன் கலர் ஃபாண்ட் இருக்கிற ஸ்டூடெண்டோட ரிப்போர்ட் மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னா கிரீன் கலர் கொடுத்துட்டு இங்க பாருங்க பாஸ் ஆனவங்க ரிப்போர்ட் மட்டும் ஷோ ஆகுது பாருங்க. 4 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. இவங்களோட ரிப்போர்ட் மட்டும் ஷோ ஆகுது. இதுவே ஃபெயில் ஆனவங்களோட ரிப்போர்ட் வேணும்னா கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு மறுபடியும் ரிசல்ட்ஸ்ல ஃபில்டர் பை கலர் ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃபெயில் ஆனவங்களோட ரிப்போர்ட் மட்டும் ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதுதாங்க ஃபில்ட்ரேஷனோட பேசிக்கு. இப்போ எனக்கு இந்த ஃபில்ட்ரேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்க டேட்டால போயிட்டு கிளியர்னு இருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். இல்லை எனக்கு ஃபில்ட்ரேஷனே வேண்டாம் அப்படின்னா இந்த டூலை டிசேபிள் பண்ணிடுங்க, ஃபில்டர் எல்லாம் போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம்ன்ற இந்த காலம்ல இருக்கிற 10 பேர் இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு நேம் வேணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க ஃபில்டருக்குள்ள போயிட்டு என்ன நேம் வேணுமோ செலக்ட் ஆகுன்றதை டிசெலக்ட் பண்ணிட்டு எந்த நேம் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா நமக்கு அந்த நேம்ல இருக்கிற டேட்டா ஷோ ஆகும். இதுவே நீங்க நேம்ன்ற இடத்துல நான் 10 பேர் போட்டுற எக்ஸாம்பிள், பட் நீங்க போட்டிருக்க டேட்டால ஒரு 1000 பேர் 5000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 5 பேரோட டேட்டா மட்டும் அவங்களோட ரிப்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா இதுல ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், இப்போ இந்த அட்வான்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்களா அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அப்போ ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த நேம் காலம்ல ஒரு 5 பேரோட டேட்டா மட்டும் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளியே அந்த காலமோட ஹெட்டரை டைப் பண்ணிக்கங்க. நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் டைப் பண்ணிக்கங்க. நேம் டைப் பண்ணிட்டேன். ஓகே நேம் டைப் பண்ணிச்சா. இப்போ நான் ஒரு 3 பேரோட நேம் கொடுக்குறேன் கீழே. இப்போ எனக்கு யாரோட இது வேணும், ஹரி, நெக்ஸ்ட் ஆனந்த், நெக்ஸ்ட் சாரவணன் இப்போ கொடுத்துட்டுமா. இப்போ இது 3 பேரோட ரிசல்ட் மட்டும் தனியாக ஷோ ஆகணும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க டேட்டாக்குள்ளே போங்க. அட்வான்ஸ் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. எக்ஸலில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிடும். அதாவது லிஸ்ட் ரேஞ்சுன்ற இடத்துல உங்க டேட்டாவை செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்க. இன்கேஸ் உங்க டேட்டாவை தவிர்த்து எக்ஸஸ் இருக்கிற காலமே செலக்ட் பண்ணிருச்சு இல்ல பக்கத்துல இருக்க டேட்டாவை எல்லாம் செலக்ட் பண்ணிருச்சுன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அந்த டேட்டாவை. இப்போ எனக்கு கரெக்டா சூஸ் பண்ணிருக்கு அதனால நான் போய் விட்டுட்டேன். கிரைட்டீரியா ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இங்க நம்ம டைப் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹரி, ஆனந்த், சரவணன் இவங்களோட டேட்டா மட்டும் தனியா நம்மளுக்கு ஷோ ஆகுது பாருங்க. புரியுதா? அதாவது நம்ம 10 பேர் தான் எடுத்துருக்கோம் என்டர் பண்ணியிருக்கோம், அதனால உங்களுக்கு சரியா புரியாதுன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்க உங்க எக்ஸல் ரிப்போர்ட்ல 100 இல்ல 150 பேர் 500 1000 பேர் என்டர் பண்ணியிருக்கீங்க, அதுல நான் ஒரு 5 பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா நார்மல் ஃபில்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேரும் டைப் அடிச்சுட்டு சர்ச் பண்ணி இருந்தா அது டைம் வேஸ்ட் தான், அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அதனால தான் நம்ம அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காலம்ல இருக்கிற நேம்ஸை ஃபில்டர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த காலமோட ஹெட்டரை இங்கே ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யாரோட ரிப்போர்ட் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா அவங்களோட நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதை கீழே டைப் பண்ணிக்கிறோம். இப்போ அட்வான்ஸ்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் ரேஞ்சுன்ற இடத்துல இந்த பாருங்க எனக்கு என்ன லிஸ்ட் ரேஞ்சுன்றது நம்மளோட டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஆனால் இது என்ன செலக்ட் பண்ணியிருக்கு பாருங்க, நம்ம டைப் பண்ண கிரைட்டீரியா ரேஞ்சோட டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கு. அதனால நான் அதை கேன்சல் கொடுத்துட்டு நான் நம்ம டேட்டாவோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிரைட்டீரியாவில் அதுவே செலக்ட் ஆயிடுச்சுங்க. கிரைட்டீரியா ரேஞ்சு நம்ம டைப் பண்ண எந்தெந்த நேமோட ரிப்போர்ட் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் அதில் ஹெட்டர் அந்த நேம் அப்படின்ற ஹெட்டரையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்க என்ன ஆயிடுச்சு, நம்ம டைப் பண்ண நேம்ஸோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஷோ தெரியா. அவ்வளோதாங்க இந்த அட்வான்ஸ். இப்போ கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ ஓகே காய்ஸ்,
இந்த வீடியோ மூலமா சார்ட்டிங்கை பத்தியும் ஃபில்டரிங்கை பத்தியும் டீட்டெயிலா கத்துருந்துருப்பீங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.